பாருங்க, பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக போட்டு ஆழத்தில் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நல்ல பெரிய மீன் ஒன்று மாட்டி இருக்குதா. மீன் எப்படி இருக்கு? சரி சரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அவுட்டோர் வந்திருக்கோம். அவுட்டோர்னால் ஏரிக்கரை பக்கத்தில் வந்திருக்கோம். சென்னை உள்ள தான் இதுவும் இருக்குது. ஸோ ஏரியில் மீன் மாட்டிட்டு பார்க்குறதுக்காண்டி காலையில் கிளம்பி வந்தோம். நானும் எங்கள் ஹெட்டும் ப்ரொஃபஸர் ஒருத்தரும் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மீன் கிடச்சின்னா கண்டிப்பாக வெளியே வச்சு மீன் குழம்பு அல்லது மீன் பொரியல் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் காலையிலே கிளம்பி வந்திருக்கோம். ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஏன்னா நல்லா மழை வேறு, இன்றைக்கி காலையில் நல்லா மழை பெஞ்சுது. ஓகேவா? ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க, யாரும் மீன் பிடிக்காங்களா அல்லது நம்ம தான் தூண்டில் போடணுமாங்கிறத போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ தூண்டிலாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ யாரும் இருந்தால் பிடிச்சி தந்தால் ஈஸியாக இருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் தான் பிடிக்கணும். ஸோ அந்த பிளான்லாம் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. எனவே பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக போட்டு ஆழத்தில் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. மற்றவங்க யாராவது பக்கத்தில் இருக்காங்களான்னு முதல்ல பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு வேணால் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போம் எப்படின்னுட்டு. வாங்க, 2 தம்பிகள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னுட்டு பார்ப்போம். உள்ளே கேட்டு பார்ப்போம். அவங்க நமக்கு தந்தாங்கன்னா உடனே சமைச்சிடலாம், இல்லாட்டு நம்ம பிடிச்சி சமைக்கிறதா இருக்கும். தம்பி, என்ன மீன் மாட்டிச்சா இல்லையா? மாட்டிச்சா? எத்தனை இருக்குடா? 1 தான் இருக்கா? சரி, ஒரு மீன் இருக்குன்னு இருக்காங்க. தருவீங்களாடா? எப்படி? தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு வேலை மிச்சம் முதல்ல. சரி, இன்னும் நமக்கு ஒரு 3 மீனாவது இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா 3 பேர் வந்திருக்கோம்ல, எல்லாருமே நல்லா பிடிக்கிற ஆளுகள். ஸோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், அது வேறு. குழம்புனாலாவது கொஞ்சோட ஊற்றிக்கிடலாம். இது ஃப்ரை பண்ணுறோம், அதனால நிறைய தேவை. ஸோ நம்ம முதல்ல தணல் கூட போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மீன் ஏற்கனவே இருக்குது, அதனால் தணலை போட்டுட்டு கூட நம்ம ரெடி பண்ணுவோம். இதோட அப்படி போடும். ஸோ ஏற்கனவே 2 மீனுங்க கிடச்சிருக்குது. ஆனால் இன்னும் ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தம்பி, வேறு ஏதாவது இடம் இருக்குதா அல்லது இதுலேயே இன்னொரு மீனும் பிடிச்சிடலாமா? அங்கே போய் பிடிக்கலாமா? சரி சரி, வாங்கடா. இந்த இடத்துலலாம் இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும் மினிமம்? நீங்கள் மீன் பிடிக்கும்போது ரொம்ப நேரம் ஆகுமா அல்லது சீக்கிரம் கிடச்சிருமா? அப்படியா? 6 மணி நேரம் கிட்ட எல்லாம் கிடைக்கும். சரி சரி. இந்த இடத்துல ஆமாம், நெளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குதே ஏற்கனவே. சரி, இந்த இடத்துல போட்டு பார்ப்போம். இப்போ புதுசாக ஒரு இடத்துல போட்டிருக்கிறோம். இதில் ஏதாவது பெரிய மீனாக மாட்டுமான்னு பார்ப்போம். ஏன்னா 2 சின்ன மீன் மாட்டிச்சு. ஸோ பெரிய மீன் ஒன்று கிடைக்குமானிட்டு பார்ப்போம், தேடுவோம். ஸோ பெரிய தம்பி மீன் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ போட்டிருக்கோம், சின்ன தம்பி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அசைஞ்ச மாதிரி இருக்குது? தூக்கு தூக்கு. ஒன்று மாட்டிருச்சு போல், மீன் மாட்டிருச்சு ஒன்று. அப்படியே மேலே தூக்கு. ஆமாம் பாருங்க, நல்ல பெரிய மீன் ஒன்று மாட்டியிருக்குதா. சரி, எடுத்து பக்கெட் இருக்கா? ஓகே ஓகே, நல்ல பெரிய மீனாக இருக்குதா. 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல். நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, தூள் போய்ட்டு 3 மீன் பிடிச்சிருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு பிடிக்கிறதுக்கு. ஆனால் நல்லா சூப்பராக பெரிய மீனும் கிடச்சிருக்கு. பாருங்கள், உயிரோடு இருக்குது மீன். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம், வெட்டி. சூப்பராக இருக்குது. எல்லாம் தம்பியோட மகிமையால் தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல்ல அப்படியே இங்கே போட்டு ஒரு மைக் ஆன்ல மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருள் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஸ்பெஷல் மசாலா பவுட்ரு. ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறோம் பண்ணுறது எப்படின்னுட்டு. ஸோ 2 கை ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன், 1 கை பேசின் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். ஸோ தேவையான அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சள் எடுத்துருக்கிறேன், சில்லி பவுட்ரு, ஸ்பைசிக்கு சில்லி பவுட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உப்பு எடுத்து வந்திருக்கேன், லெமன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக அவுட்டோர் போகும்போது நிறைய பொருள்லாம் எடுத்துகிட்டு போனால் நம்மளால் முடியாது. அதனால் கொஞ்சமாக பொருளாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
ஸோ நல்லா விரால் மீன் மாட்டியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெட்டிட்டோம். வெட்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மீன் 1.5 கிலோ வந்திருக்கு. ஸோ 1.5 கிலோவுக்கு எவ்வளோ உழவு தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? லெமன் வந்து ஒரு பெரிய லெமன் எடுத்து நான் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 70 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பெஷல் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி உள்ள மசாலா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட போகிறோம். அடுத்தது சில்லி பவுடர், அதாவது நிறைய பேர் ஸ்பைசி நிறைய வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அது ஆப்ஷனல், சில்லி போட்டுக்கிட வேண்டியதான். மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கை தான் நான் போட போகிறேன் ஃப்ளாரு. ஓகேவா? ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரைஸ் ஃப்ளார் 2 கைன்னா பேசின் ஃப்ளார் வந்து 1 கை. ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ மொத்தமே 1 கை தான் தேவைப்படுது. ஸோ அதுக்களவு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? மீன் கழுவிட்டு நம்ம மேரினேஷன் போட்டுருவோம். விரால் மீன் வெட்டி ஆச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் வெட்டி தந்தாங்க. ஸோ நம்ம இப்போ இதை கழுவிட்டு மேரினேஷன் எப்படி போடலான்ட்டு பார்ப்போம். முதல்ல கழுவிடுவோம். மீன் வந்து எவ்வளோ தூரம் நல்லா கழுவுறீங்க அவ்வளோ தூரம் வந்து வாடை, பிளட்டு, அந்த ஸ்மெல்லாம் நிறைய வராது. ஓகேவா? நல்லா கழுவணும், ஆனால் மெதுவாக கழுவணும். ஏன்னா எல்லாம் பிஞ்சு ஓடுற மாதிரி ரொம்ப ரஃப்பாலாம் இதுங்கக்கூடாது. ஓகேவா? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிக்கிடுறோம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது நீ தண்ணி, புரியுதா? அந்த அளவுக்கு நல்லா. முதல்ல வந்து மேரினேஷனு வந்து தனியாக நம்ம பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லெமன் ஜூஸு முதல்ல ஊற்றிக்கிடுறேன். ஸோ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து 4 டேபிள் ஸ்பூனு எடுத்துக்கிடுறேன். அடுத்தது சில்லி பவுடர் வந்து சொல்லியிருக்கேன், ஸ்பைசி தேவைன்னா நான் கொஞ்சோல போட்டுக்கிடுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு தான் அடுத்தது நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சால்ட்டு தேவையான அளவு, அதே மாதிரி மஞ்சள். ஓகேவா? கருவேப்பிலை வந்து உருவி போட்டுருவோம். சூப்பராக இருக்கடா, சின்ன மீன் ஒன்று கிடச்சிருக்குது. இதை ஃப்ரை பண்ண முடியாது, இதுங்க முடியாது, வீட்டில் வளர்க்குறதுக்காண்டி சூப்பராக இருக்குது, உயிரோடு இருக்குது. எப்பா ஆமாம், வாய் பாருங்க கீழே பார்த்து இருக்குது பாருங்க. மீன் பேர் என்னடா? டேங்க் கிளீனரா? சூப்பராக இருக்குது, சின்னதாக இருக்குது, உயிரோடு இருக்குது, அழகாக பிடிச்சிருக்கானே. சரி, நம்ம மேரினேஷன் போட்டுருவோம். தேங்க்ஸ் தம்பி. சரி, நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ முதல்ல இதை வந்து மசாலா எல்லாம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? அரைச்ச மசாலா நல்ல ஒரு வாசனை வருது, மல்லியோட வாசனையும் மிளகு போட்டிருந்த வாசனை சூப்பராக வருது. ஸோ அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் எப்படி வறுக்கணுங்கிறத நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ 1 கை மாவு வந்து போட்டுக்கிடும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றாமல் ஆயில் முதல்ல ஊற்றிக்கிடுறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கல்லில் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஆயில் ஊற்றுறோம். சரியா? ஊற்றுறோம் பாருங்கள். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மேரினேஷன் போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்பைசியும் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்பைசி இருக்குது, அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஸோ மேரினேஷன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வைப்போம். வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தவாவில் போட்டு எடுப்போம். சரியா? நம்ம மசாலாவை போட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஒரு 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுப்பு ரெடி ஆகிடுச்சு, தணல். ஸோ எவ்வளோ சூடு இருக்குன்னுட்டு பார்ப்போம். பாருங்கள் நல்லா புரியுது. நிறைய பேருக்கு டவுட்டு, இவனுங்க பத்தைக்கிறானுங்களா பத்தைக்காமலே செஞ்சுட்டு இதுங்கிறாங்களான்னு. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க அந்த கறி இதுக்கு நல்லா சூடாக பாருங்கள். ஸோ இதில் ஃப்ரை பண்ணலாமா, எவ்வளோ புகை போகுது பார்த்தீங்களா? ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஆயில் முதல்ல ஊற்றி விடுவோம். பாருங்கள் நல்லா சூடு. ஸோ நம்ம லைனாக அப்படியே அடிக்கிற வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. ஸோ பசங்களும் ரெடியாக இருக்காங்க. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னுட்டு பார்க்கலாம். சரியா? பிளேட்டில் எடுத்துருவோம். லேக்கில் பிடிச்ச இதை வச்சு அப்படியே மசாலா போட்டு நம்ம வந்து சமைச்சு வச்சுருக்கோம். ஸோ நன்றி வந்து அந்த தம்பிகளுக்கு தான், அவங்க தான் மீன் தந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களே நம்மளை முதல்ல டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். சரியா?
அந்தாடா தம்பி மீன் எப்படி இருக்கு? சரி சரி, உனக்கு எப்படிடா பிடிச்சிருக்கா? வீட்டில் பண்ண மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்கா? சரி, அப்போ மீன் எத்தனை மீன் தந்தா சாப்பிட்ருவீங்க? அப்படியா? அப்போ மொத்தமாக 1 கிலோவும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே இப்படி அவுட்டோர் வந்தீங்கன்னா கொஞ்சமான இன்க்ரீடியண்ட்டு தான், நம்ம வந்து கறி அடுப்பு இருந்தாலே போதும். டக்குன்னிட்டு மீன் இப்போ கிடச்சிதுன்னா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெளியே வந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வீட்லேயும் இதே மசாலா வச்சு செஞ்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசியும் இருக்கும். ஓகேவா? டேஸ்ட்டாகவும் இருக்குது. அடுத்தனா தம்பி என்ன ஒன்று வாங்கிட்டுறீங்களா? அண்ணா ஓகேவா? ஸோ தம்பிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் கொடுங்க. குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.